கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory to the God Jesus. இந்த நாளிலும் இயேசுவின் சிலுவை தரிசனம் திருச்சபை மூலமாக உலகமெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். We are very happy to share the God's word through this church, Jesus Cross Vision Church. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை மொழிபெயர்க்கும்படியாக கர்த்தர் அருமையான ஒரு தேவனுடைய மகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God has given a very good translator. இவர்கள் என் மனைவியுடைய கூட பிறந்த சகோதரி மிஸ்ஸஸ் கிரேஸ் அமுதன் அவர்கள். She is my wife's sister, Mrs. Grace Amudan. கர்த்தர் இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளை கர்த்தர் தந்திருக்கிறபடினாலே கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துகிறோம். We praise God for making this wonderful opportunity. கர்த்தர் இந்த நாளிலே நமக்கென்று கொடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 23:6. Let's go get into God's word. Psalm chapter 23 verse 6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். Your goodness and mercy will be with me all my life, and I will live in the Lord's house a long, long time. Amen. Amen. கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக சில சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் விரும்புகிறார். God wants to know a very beautiful thing through this verse. இந்த வார்த்தைகள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். God is going to speak through these words. Let's all bow down and pray. பரிசுத்த பிதாவே, Heavenly Father, இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். we thank you for this wonderful day. நீங்க கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நாங்கள் உலகமெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அறிவிப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். We are very happy to convey this God's message to the people whoever is watching all over the world. இயேசப்பா, இப்பொழுது கூட உங்க வார்த்தைகள் மூலமாக எங்களோடும் இந்த உலகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இந்த வேளையிலே கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறாங்க. We request you to speak through these words all over the world. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். In the name of Jesus, amen. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory to God Jesus. நீங்கள் யாவர் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசித்து கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். Everyone is happy because of God Jesus Christ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகமெங்கும் இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இரண்டு விதமான வாழ்க்கை வைக்கப்பட்டிருக்கிறது. There are two lives which are placed in front of you. ஒன்று இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை. One is worldly life. மற்றொன்று இந்த உலக வாழ்க்கை முடிந்து பரலோக வாழ்க்கையாக நமக்கு பரலோகத்தின் ராஜா இயேசுவால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. The another is heavenly life. அப்ப இரண்டு வாழ்க்கை நாம் அறிந்து இருக்கிறோம். ஒன்று இந்த உலக வாழ்க்கை, மற்றொன்று பரலோக வாழ்க்கை. We know these two lives very well. இந்த இரண்டு வாழ்க்கையும் உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. This rule is meant for the entire people of the world. யார் ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தங்கள் சொந்த இரட்சகராக தகப்பனாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்டதான இந்த உலக வாழ்க்கையின் ஆசீர்வாதம் மற்றும் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு இருக்கிறதான அந்த பரலோக வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை இயேசு மகாராஜா நமக்காக வைத்திருக்கிறார். God is ready to bless you even you are in this world, and you are going to receive these two blessings in this world. Amen. Amen. கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாக சொல்லி இருக்கிறது. God's word says like this. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். God says like this, your goodness and mercy will be with me all my life. Hallelujah. 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 அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, The beloved children of God, நீங்களும் நானும் ஆசீர்வாதங்களுக்கு பின்னே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. you and I, we are not expected to go behind the goodness and mercy. ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பின்னாலே வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. But the goodness and mercy will follow us.
because we are God's children. ஆனால் இப்போது நடந்து கொண்டிருக்கிற காரியம் என்ன? உலகமெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆனாலும் சரி, மற்ற எந்த மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பலவிதமான பலவீனங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் மத்தியிலே ஜனங்களும் கர்த்தருடைய மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். But we are able to find both kind of people with weakness and failures. கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய எல்லா பலவீனங்களையும் எல்லா வியாதிகளையும் அவர் இயேசு நமக்காக சுமந்து தீர்த்து விட்டார். God's word says like this, God has taken all our weakness on the crucifixion. ஆனால் அநேக கர்த்தருடைய மக்கள் சொல்லுகிறார்கள், நான் பலவீனத்தால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட வறுமையினாலும் தரித்திரத்தினாலும் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அநேக கர்த்தருடைய மக்களும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களும் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். Most people say like this, that I have weakness, I have problem. தேவனுடைய விருப்பமானது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் அவர்கள் ஆசீர்வாதமாய், அவர்கள் சந்தோஷமாய், சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய மாபெரும் திட்டமாய் இருக்கிறது. But God's plan that everyone should be blessed. ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை வித்தியாசமாக காணப்படுகிறது. But now the circumstances entirely different. இவைகளில் இருந்து நாம் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற இந்த நன்மையும் கிருபையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். God wants to know that how to get goodness and mercy in your life. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இந்த தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் ஆவலோடு கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Are you ready to listen to the word of God? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. God's word is coming straight to you. இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் நீங்கள் விசுவாசித்து உங்களுக்கு என்று நீங்கள் சொந்தமாக மாற்றும்போது, ஏற்றுக்கொள்ளும்போது, இந்த கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் அது உங்களுக்கு என்று சொந்தமாக இயேசுவின் நாமத்தினாலே மாறுகிறது. If you inherit the word of God inwardly, definitely you will be blessed with these things. Amen. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்த்திருக்கிறோம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். God's word says like this, your goodness and mercy will be with me all my lifetime. நன்மை என்று சொல்லும்போது அந்த நன்மையிலே இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் அதிலே அடங்கி இருக்கிறது. What is goodness? All the wealthiness are included. இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Do you believe this? இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? Do you accept this? Hallelujah. Hallelujah. Amen. Amen. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக தானியேல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதர் இருந்தார். Before centuries ago, there was a Daniel living in that place. அந்த தானியேல் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். This Daniel was dependent on God entirely. கர்த்தரை சார்ந்து வாழ்ந்த அந்த தானியேலுக்கு விரோதமாக ஒரு பெரும் கூட்டம் அவரை வீழ்த்தும்படி, அவரை ஒன்றுமில்லாமல் பண்ணும்படி அநேக ஒரு பெரும் கூட்டம் அவருக்கு விரோதமாக சதி ஆலோசனை, சதி திட்டங்கள் பண்ணினார்கள். Even Daniel was dependent on God. There were many enemies were plotting against him. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? do you know one thing? இன்றைக்கும் கூட அந்த தேவனுடைய மனிதனாகிய தானியேல் வாழ்க்கையிலே எப்படி ஒரு பெரும் கூட்டம் அவருக்கு விரோதமாக இருந்தார்களோ, இன்றைக்கும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நம்மை வீழ்த்தும்படி, ஒன்றுமில்லாமல் பண்ணும்படி இன்றைக்கும் கூட அந்த சாத்தானின் வல்லமைகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறது. Even now there are few enemies who are around you and they are also plotting plan against you. ஆனால் தானியேல் எப்போதும் கர்த்தரை சார்ந்திருந்தார். But Daniel was dependent on him. தானியேல் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தபடினாலே அவர் எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரும் கூட்டம் காணப்பட்டது. The crowd was there to defeat Daniel. அவரை மற்ற வகையிலே அவரை சிக்க வைக்க முடியாதபடினாலே அவர் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, விசுவாசத்திலே அவரை வீழ்த்தும்படியாக அந்த பெரும் எதிரி படை, பெரும் கூட்டம் தானியேலுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். And this crowd plotted plan to destroy the faith of God which Daniel had in God.
ஆனால் தானியேல் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய நம்பிக்கை நாயகனான பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை எந்த ஒரு நொடி பொழுதிலும் அவரை விட்டுவிடவில்லை, அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டார். But Daniel didn't give up God. He was very firm in his decision. He was dependent only on God all the time. இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாக ஒரு பெரும் சாத்தானின் வல்லமைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சாத்தானின் வல்லமைகள் போராடி கொண்டிருந்தாலும் நீங்களும் நானும் கர்த்தரை சார்ந்திருக்கிறோம். Even if many enemies are all around you and just focusing and planning and plotting plan against you, God is with us. கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். You are blessed because God is with you, because God is your reliability. Hallelujah. 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 Amen. Amen. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, The beloved children of God, நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால், இந்த உலகத்திலே நாம் நம்முடைய ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் பெற்றுக்கொள்வதற்கான கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கான வழிகளை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். we are just learning a lesson from this word of God, that how we can get goodness and mercy from God. தானியேலுடைய நாட்களிலே 30 நாட்கள் அந்த எதிராளிகள், தானியேலுக்கு விரோதமான எதிரான கூட்டம் 30 நாட்கள் அவர்கள் அந்த பாபிலோன் தேசத்திலே வாழ்ந்த ஒருவரும் யாரிடத்திலும் எந்த விதமான காரியத்தையும் ராஜாவை தவிர மற்ற எந்த காரியத்திலும் வேண்டுதலோ விண்ணப்பங்களோ செய்யக்கூடாது. அதை மீறி செய்பவர்களுக்கு சிங்க கெவிகளை தூக்கி போடப்படுவார் என்று சட்டம் ஏற்றப்பட்டது. The king announced the rule because of these enemies' counsel, and suddenly they just had this plan. No one should bring their supplication to anyone else except this king. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, The children of God, இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் நம்முடைய பரலோகத்தின் தகப்பன் இயேசு ராஜாவோடு கூட நாம் இணைக்கப்படக்கூடாதபடிக்கு பலவிதமான தடைகள், பாவங்கள், பலவிதமான பிசாசின் கட்டுகள் இந்த உலகத்திலே காணப்பட்டாலும் நீங்களும் நானும் தேவனோடு வைத்திருக்கிற அந்த உறவிலே, ஐக்கியத்திலே ஒரு நாளும் அதை நாம் விட்டுவிடக் கூடாது. Don't give up the relationship with God by seeing all these obstacles around you. கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை ஜெபம் செய்து கொண்டு வந்தார். God word says like this, that Daniel prayed for 3 times usually every day. Amen. Amen. Hallelujah. 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 அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, இப்பொழுது தானியேல் அந்த சட்டத்தின்படி சிங்க கெவிக்குள்ளே உள்ளே தூக்கி போடப்பட்டார். according to the strong rule, Daniel was imprisoned in the prison. ஆனால் தானியேல் கர்த்தரை சார்ந்திருந்தபடியினாலே கர்த்தர் தானியேலுக்கு எந்த ஒரு தீமையும் வராதபடி கர்த்தர் தானியேலை பாதுகாத்துக் கொண்டார். God saved Daniel because Daniel was dependent on God. Hallelujah. Hallelujah. கர்த்தர் வார்த்தை சொல்லி இருக்கிறது, தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். In God's word says like this, God closed all the lions' mouths. Amen. Amen. Hallelujah. Hallelujah. தொடர்ந்து தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலுக்கு ஒரு சேதமும் உண்டாகவில்லை. If you read Bible fully, you could able to see nothing happened to Daniel. சங்கீதம் 23:6 நாம் பார்த்தோம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். Turn to the same verse, you could able to read this, your goodness and mercy will be with me all my lifetime. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நன்மையும் கிருபையும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. God has promised goodness and mercy. இதை நீங்கள் ஒரு நாள் மறந்துவிடக் கூடாது. Don't forget this. தொடர்ந்து தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அந்த கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலின் காரியம்
ஜெயமாயிருந்தது. If you read it continuously, in the last verse, you could able to read Daniel was successful because of God. Amen. Amen. Hallelujah. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தானியேலின் காரியம். Everyone can say it together. தானியேலின் காரியம். Daniel's plan ஜெயமாயிருந்தது. was successful. என்னுடைய காரியமும் Even my plan is இயேசுவின் நாமத்தினாலே in the name of Jesus ஜெயமாக மாறும். will be successful. Hallelujah. 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 அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, The beloved children of God, இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, whoever is living in this world, நமக்கும் இப்படியாக நன்மையும் கிருபையும் உள்ள வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். even God has placed goodness and mercy in front of us. நாம் பாடுகளிலும் பலவீனத்திலும் வியாதிகளிலும் தரித்திரத்திலும் வறுமையிலும் காணப்படுவது தேவனுக்கு சித்தமில்லை. It is not God's plan that we want to live with sickness. காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சங்கீதம் 23:6 படி நன்மையும் கிருபையும் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. God has promised your goodness and mercy will be with me all my lifetime. ஒருவேளை பலவிதமான பலவீனங்கள் மத்தியிலே, பலவிதமான கஷ்டங்களின் மத்தியிலே அது நாம் சந்திப்பதாக இருந்தாலும், அது முழுவதுமாக நம்மை ஆளுகை செய்வதற்கு, நம்மை அழிப்பதற்கு, அப்படிப்பட்ட எந்த பலவீனங்களுக்கும் வியாதிகளுக்கும் வறுமைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் தரித்திரங்களுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் அதிகாரம் இல்லை. You know, even you may go through such kind of struggles in your life, but you know nothing will destroy you. Amen. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது சங்கீதம் 91 சங்கீதத்திலே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்போனுக்கு நேரிடாது என்று சொல்லி, you know nothing will happen to you, nothing will destroy you. நீதிமொழிகளை வாசிக்கிறோம், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. In Proverbs, if you could read, you will be able to read such a very good verse that righteous person will not be destroyed. Amen. Amen. Hallelujah. Hallelujah. சங்கீதம் 34 நாம் வாசிக்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். You know, Psalm chapter, if you could read, you will be able to read such a very good verse that even you know come across many obstacles in your life, nothing will harm you. ஆகவே இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, whoever is watching this, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை, God wants to give you an important counseling. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நாங்களும், ஆமென், நன்மையும் கிருபையும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் விரும்புகிறார். God wants to receive the goodness and blessing. இதை எத்தனை பேர் விசுவாசித்து How many ஏற்றுக்கொள்கிறீர்கள்? are able to receive this இதை எத்தனை blessing? பேர் உங்களுக்கு என்று சொந்தமாக மாற்ற How many விரும்புகிறீர்கள்? of them are going to inherit this verse? கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, God's word says like this: நீ விசுவாசித்தால் if you believe, தேவனுடைய மகிமையை காண்பாய். you will see that God's glory. Hallelujah. 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 இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி உள்ளத்துக்குள் எழலாம். Even the question may rise in your heart. நான் இப்பொழுது அடைந்து கொண்டிருக்கிற பலவீனங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், தரித்திரங்கள், ஏழ்மைகள், பலவிதமான பாடுகள், இவற்றுக்கெல்லாம் எப்பொழுது எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகும் என்று சொல்லி, When will I find solution for all my problems? That may be your question in your mind. மிக சுலபமான பதிலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். There is a beautiful solution for it. Hallelujah. 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 வேறு ஒன்றும் இல்லை. Nothing. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேறு ஒன்றும் இல்லை. The children of God. கர்த்தருடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். God wants to have a strong relationship with Hallelujah. you. Hallelujah. தகப்பனை அறியாத பிள்ளைகள் உண்டோ? ஆண்டவர் இயேசப்பா விரும்பக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம், நீங்களும் நானும் எப்போதும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பாவுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசப்பா விரும்புகிறார். God wants us to stand in front of God always, and He wants our relationship to be very strong with Him. யோவான் 15 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, Even in John chapter 15, we will be able to see a verse. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், if you rely in me
and in my words. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் இயேசுப்பா சொல்லி இருக்கிறார். Whatever you ask in the name of Jesus, it will be given. ஹalleluya. Hallelujah. இந்த நாட்களிலே अनेक மக்கள் சொல்லுகிறார்கள், even many people say like this, எல்லாவற்றிற்கும் நேரம் இருக்கிறது, we have time for everything, ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று அநேகர் சொல்லுகிறார்கள். but we don't have time to wait under the feet of God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, The beloved children of இது God, தவறான காரியம். this is the wrong one. நீங்களும் நானும் எப்போதும் இயேசுவுக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். We should give first place to God always. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். In the chapter Matthew 6, you will be able to read this verse. First seek the kingdom of God, then everything will be added. Hallelujah. Hallelujah. நீதிமொழிகளை வாசிக்கிறோம், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். Even in Proverbs you could be able to read this verse that whenever you seek God in the morning, you seek to find God. Amen. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு நமக்கு ஒரு சுலபமான ஒரு ஈஸியான ஒரு வழியை கர்த்தர் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். This is the easiest way God is leading us. நீங்கள் ஒருவேளை உங்கள் வியாதியினால மரண தருவாயில் நீங்கள் காணப்படலாம். Even you may be at the end of your edge of your life. உங்களுக்கு இருந்த செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய் எல்லாம் நான் கடனுக்கு கட்டிவிட்டு இப்பொழுது நான் எல்லாவற்றையும் இழந்து இப்பொழுது நான் வெறுமையானவனாய் ஒன்றுமில்லாதவனாய் நான் நடுத்தெருவில் இருப்பதை போல உணர்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம். You might have lost all your prosperities and you may be on the street crying like this. எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், நான் யாரையெல்லாம் நம்பி இருந்தனோ அவர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், இப்பொழுது நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை, என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி கூட நீங்கள் ஒருவேளை சில நினைத்துக் கொண்டிருக்கலாம். You might have taken decision because everyone has forsaken you and would like to end your life. உங்களுக்காகவே பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. Now word of God is coming straight to you. இப்பொழுதே நீங்கள் கர்த்தரோடு நல்மனம் பொருந்துங்கள். Just love God and have a relationship with him. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை திரும்ப எடுத்து நிறுத்துவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். God is more enough to reconstruct your life again. அந்த இளைய குமாரன் மனம் திரும்பி தன் தகப்பனிடத்தில் ஓடி வந்து திரும்ப வந்ததை போல இன்றைக்கு யாரெல்லாம் இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பரலோகத்தின் ஆண்டவர் இயேசப்பாவை தேடி நீங்கள் மீண்டுமாக இயேசப்பா நான் உம்மோடு கூட மறுபடியும் இணைந்து கொள்ளுகிறேன், நீதான் என் தகப்பன், நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லி யாரெல்லாம் மீண்டும் அந்த இளைய குமாரனை போல பரலோகத்தின் தகப்பனை நீங்கள் தேடி வருகிறீர்களோ உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். If you come like this bad shepherd again to God, God is very good to lead you again. Amen. He's ready to accept you. Amen. Hallelujah. 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 Amen. 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 நீங்களும் நானும் செய்ய வேண்டியதெல்லாம் தினமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தை நாம் தேட வேண்டும். Only one thing you are supposed to do. You must search God every day. இது வாரத்தில் ஒரு நாள் அல்ல, not for a week. எனக்கு நேரம் கிடைக்கும் போதல்ல, whenever I get time, it's not like that. அனுதினமும், every day, every day, every day, அனுதினமும், every day. நம்முடைய அப்பா இயேசப்பாவுக்கு நீங்கள் நேரம் கொடுக்க வேண்டும். You must give time to God first. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது if you wait under the feet of God, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். God will lift you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you. உங்கள் வியாதிகள் மறையும், your disease will be உங்கள் பலவீனங்கள் மறையும், your sickness will be உங்கள் வறுமைகள் மாறும், your poverty will be disappear, உங்கள் தரித்திரங்கள் நீங்கும், your poverty will be disappear. நீங்கள் எவைகளை எல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் திரும்ப பல மடங்கு பெற்றுக்கொள்வீர்கள். Whatever you have lost in your life so far, everything will be returned. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. Hallelujah. 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 Amen. Amen. அநேகர் கேட்கிறாங்க, many people ask like this, நான் எப்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபிப்பது என்று சொல்லி. how to pray under the feet of God. ஒரு சுலபமான ஒரு வழியை உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க விரும்புகிறோம். There is a small process you have to undergo. கடந்த நாட்களிலே கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம். God taught us some lessons in the past days. நீங்கள் அனுதின ஜெபத்திலே every day முதலாவது செய்ய வேண்டியது, the first thing you have to do, ஆரம்ப ஜெபம். starting prayer. இரண்டாவது The second thing, துதி பாடல். you have to worship God. மூன்றாவது The third thing,
பாவ அறிக்கை ஜெபம். Confess your sin. கர்த்தருடைய பிள்ளைகளே, The children of God, பாவத்தில் இரண்டு வகை உண்டு. there are two types of sins. ஒன்று அறியாமல் செய்யக்கூடிய பாவம், One is the sin which you don't know. இன்னொன்று துணிகரமான பாவம். Another is knowing the sin and doing. அறியாமல் செய்யக்கூடிய தவறுகளை பாவங்களை இயேசப்பா மன்னிக்கிறார். If you don't know but you are doing some sin, God will forgive that. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் துணிகரமாய் பாவம் செய்தால் அந்த பாவத்திற்கு வசனம் சொல்லி இருக்கிறது, கோபாக்கினை நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. Hell is kept for the people whoever knows this as sin and doing that. ஆகவே இந்த பாவ அறிக்கை ஜெபமானது நம்முடைய அனுதின ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே, இயேசப்பா என் ஆவி ஆத்தும சரீரத்தை உங்க பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். You must pray and you must confess your sin every day to cleanse your heart. காரணம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் வாழக்கூடிய இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் சாத்தானுக்குள் கிடக்கிறது. இந்த முழு உலகத்தில் எங்கும் பாவம் தலைவிரித்து ஆடுகிறது. Because the sin is spreading everywhere in this world, we should be very careful in prayers. ஆகவே தான் நம்மை அறியாமலே சில பாவங்களை, கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை நாம் செய்து விடுகிறோம். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கை ஜெபம் செய்வது மிக அவசியமாக இருக்கிறது. Mistakenly we do some sin purposely, so we should confess sin every day. ஆனால் துணிகரமான பாவங்களை செய்து நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி துணிகரமான பாவங்களை செய்து நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் வரக்கூடாது. Don't confess your sin whichever you have committed purposely. Don't come under the feet and ask again. Hallelujah, 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 hallelujah. தாவீது விதமாக ஜெபித்தார். David prayed like this. ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காத்தருளும். Please avoid me in circumstance, whichever make me to commit sin. தாவீதையா விதமாக ஜெபித்தார், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. Avoid me from all sins. ஹல்லேலூயா, hallelujah. நான்காவதாக ஸ்தோத்திர பலி. The fourth price. First ஆரம்ப ஜெபம், starting prayer, துதிப்பாடல், praise and worship, பாவ அறிக்கை ஜெபம், confessing, நான்காவது ஸ்தோத்திர பலி, like worshiping with God's name. ஐந்தாவதாக தினமும் ஒரு அதிகாரத்தை நாம் வாசித்து, வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை நாம் தெரிந்தெடுத்து அதை நாம் தியானிக்க வேண்டும். The fifth one is you should take the words and you must read. ஆறாவதாக நம்முடைய ஜெப குறிப்புகள். And the sixth one is you have to leave your supplications in front of God. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஜெப குறிப்புகள், நம்முடைய தனி ஜெப குறிப்புகள், ஆத்துமாக்களுக்கான ஜெப குறிப்புகள், நாம் சார்ந்திருக்கிற சபைக்கான ஜெப குறிப்புகள், நம்முடைய திருச்சபையில் இருக்கிற உங்களுடைய போதகர்களுக்காக, அது ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற அந்த ஜெப குறிப்புகள், இவ்விதமாக ஆறாவது ஸ்தானத்திலே ஒவ்வொரு நாள் நீங்கள் ஜெப குறிப்புகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். You can pray for your family, you can pray for your church, and you can pray for all the supplications all around you. கடைசியாக முடிவு ஜெபம். The last one is the final supplication, the ending prayer. இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை நீங்க பின்தொடர்ந்து பாருங்கள், உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். You can start following all these six things, definitely your Hallelujah, life will be blessed. Hallelujah, 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 Hallelujah. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு முடிவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். We are at the end of this end part of the verse. சங்கீதம் 23:6 நாம் பார்த்தோம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். In the chapter Psalm 23 says like this, your goodness and mercy will be with me all my life. Hallelujah, hallelujah. தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே பார்த்தோம், தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. In the chapter of Daniel we could able to see that Daniel's plan was more successful. இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக உங்களோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய காரியம் ஜெயமாக இயேசுவின் நாமத்தினாலே மாறும். God wants to prophesy right now that your plan will be established and successful. Hallelujah, 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 hallelujah. நாம் ஆரம்பத்தில் கேட்டோம், நமக்கு ரெண்டு விதமான வாழ்க்கை வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை, இரண்டாவது பரலோக வாழ்க்கை. We heard the two things previously, that we live in this world with two lives. One is worldly life and another is heavenly life. அருமையான தேவ ஜனமே,
நாம் கடைசி காலத்திற்குள் பிரவேசித்திருக்கிறோம். We are at the end of the time. இயேசு ராஜா சீக்கிரமாய் வரப்போகிறார். God is going to come soon. நாம் உலக வாழ்க்கையிலும் ஆசீர்வதிக்கப்படவும், We must be blessed in the world. பரலோக வாழ்க்கையை நாம் சுதந்தரிக்கவும் We are going to inherit the heavenly கர்த்தர் blessings. விரும்புகிறார். God wants to be like that. Hallelujah. 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 இன்றைக்கு நாம் எல்லாரும் தீர்மானம் எடுக்க Today போகிறோம். we are going to decide one thing. இயேசப்பா, Jesus, நான் I, ஒவ்வொரு நாளும் every உங்க day, சமூகத்தை நான் தேடுவேன். I should search உமக்கு your, பிரியமான காரியங்களை செய்வேன். I should do the நான் good. நான் உம்முடைய பாதத்தில் காத்திருப்பேன். I will just stay Now- under your feet. நான் உமக்கு முதலிடம் கொடுப்பேன். I'll give the first place to you. இயேசப்பா, Jesus, நான் இதுவரைக்கும் செய்த whatever I have உம்மை done, தேடாமல் இருந்த whatever I have உங்க done so far, சமூகத்தை புறக்கணித்த, whatever I have done so உங்க far, வசனத்தை வாசிக்காதபடி உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த காரியங்களை without reading Bible, I have been doing all sorts of things. என்னை விட்டு எடுத்து போடும். Take all those things from me. என்னை பரிசுத்தப்படுத்தும். Make me holy. நான் இனிமேல் Hear out the words. உமக்காக வாழ்வேன். I'm going to live for you. என் ஏசப்பாவுக்காக I'm வாழ்வேன். going to live for என் Jesus. ஏசப்பாவுக்காக I'm ஜீவிப்பேன். going to live for கர்த்தர் Jesus. எனக்கென்று வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நான் சுதந்தரித்துக் கொள்வேன். I'm going to inherit all the blessings, whatever God has kept for me. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அப்படியே எல்லாம் எழுந்து நிற்போம். நாம் அப்படியே கடைசியா ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் ஜெபிக்க முடிக்க போகிறோம். Everyone can stand and just let's start the prayer. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. பரிசுத்த பிதாவே, Holy God, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற whoever is listening to this message, உலகமெங்கும் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மீது whoever is watching all over the world, கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதாக. God's hand is going to be stretched. கர்த்தருடைய அபிஷேகம் பிள்ளைகளை நிரப்புவதாக. God is going to fill those people. தகப்பனே, Father, இந்த நேரத்தில் இந்த இளைய குமாரனை போல ஆண்டவரே மனம் திரும்பி தேவ சமூகத்தை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக கர்த்தர் மனம் இறங்குவீராக. as the younger son, repented towards his father, so though whoever is watching this video, let them also repent. அந்த மனம் திரும்பின இளைய குமாரனுக்கு அப்பா ஏசப்பா நீங்க ஆண்டவரே ஒரு புதிய வாழ்க்கையை தந்தீரே, ஒரு புதிய ஆசீர்வாதங்களை தந்தீரே, அதே போல இப்போது தகப்பன் ஏசப்பாவோடு கூட நல்மனம் பொருந்தி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் புதிய வாழ்க்கை, புதிய ஆசீர்வாதம், புதிய சுகமளிக்கிற ஏசப்பாவுடைய வல்லமை பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. As you gave to the younger son when he was repenting towards his father, so the same blessing which you gave, just give the new blessing to the people those who are watching and suffering right now in the name of Jesus. கர்த்தருடைய ஜனத்தை அடிமைப்படுத்த நினைக்கிற பொல்லாத சாத்தானின் வல்லமைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கடிந்து கட்டி பாதாளத்துக்கு துரத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே We just condemn all the evil spirits which are controlling our God's children right now in the name of Jesus. Let them all go away from our children. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சகல பிசாசின் கிரியைகளை இயேசுவின் வல்லமையின் நாமத்தினாலே அழிக்கிறோம் ஆண்டவரே. We destroy all the plans, evil plans which have been coming from different areas by the evil spirit. Let them all be destroyed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே In the name of Jesus. இந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நேராக, Whoever is watching this, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நேராக whoever is watching this news, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, God's blessing is விடுதலையை, the deliverance, உயர்வை, the most development, நல்ல சரீர சுகத்தை, healthy life, தீர்க்காயுசை long life. இயேசுவின் நாமத்தினாலே In the name of Jesus, கட்டளையிடுகிறோம். we just bless them with that. கர்த்தர் எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதித்தபடியால் God has touched everyone. நன்றி செலுத்துகிறோம் Thank இயேசுவா. you for that. இந்த வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தபடியால் Because of giving this message. நன்றி We செலுத்துகிறோம் thank you, Lord. இயேசுவா. Jesus, நாங்கள் ஒவ்வொருவரும் everyone, தினந்தோறும் every day, கர்த்தருடைய சமூகத்தை தேடுவோம். we will search you. கர்த்தரோடு இணைந்து நடப்போம். We will walk with you. தானியேலை போல எந்த தடைகள் வந்தாலும் கர்த்தரோடு நாங்கள் இணைந்து நடப்போம். We will walk with you as Daniel did it. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus. ஆமென். Father, amen. Hallelujah. 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 Hallelujah.